ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. இன்றைக்கி ஸ்ரீ சுவாமி ஐயப்பனை பற்றிய தகவல்கள், நான் அறிந்த உணர்ந்த விஷயங்களை சொல்ல போகிறேன். அதாவது தர்மசாஸ்தாவோட அவதாரம் தான் ஐயப்பன். மகிஷி அப்படின்னு அசுரர்கள் 2 பேர் இருந்தாங்க. அதாவது மகிஷ அண்ணன், மகிஷி தங்கச்சி. இவங்க இருந்த காலம் சத்தியயுகம். அதாவது கிட்டத்தட்ட 1,72,00,000 1,72,00,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் மகிஷனும் மகிஷியும். அவங்க தேவலோகம், பூலோகம், நாகலோகம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா லோகத்துலேயும் அவங்களோட அதர்ம செயல்கள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் அடக்கி ஆண்டாங்க. எல்லாருக்கும் இடைஞ்சல்களை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் மகிஷன்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்ற சொல்லி தேவர்களும் முனிவர்கள், சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டாங்க. அவங்க எல்லாரும் தன்னால் பார்த்திங்கன்னா மகிஷனை அழிக்க முடியல. ஏன்னா அவனோட பலம் அதிகமாக இருக்குது, அவன் வாங்கின வரம் அந்த மாதிரி இருக்குது, அதனால் மகிஷனை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆதிசக்தியான, எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஆதிசக்தி, அதாவது பூலோகம், தேவலோகம், அதுக்கு மேலே இருக்கிறது சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துக்கு மேலே இருக்கிற ஆதிசக்தி அவள் தான் லோகமாதான். அவள் தான் பிரபஞ்சத்தோட மூலாதார சக்தி. அந்த சக்திகிட்ட வேண்டிக்கிட்டாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு ஏதாவது பூலோகத்தில் பிரச்சனை வருதுன்னா தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களை வேண்டிக்குவாங்க. தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா சத்தியலோகத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவனை வேண்டிக்குவாங்க. அவங்களுக்கும் முடியல, அவங்களுக்கும் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப அவங்க ஆதிசக்தியை தான் வேண்டிக்குவாங்க. ஆதிசக்தி, அதாவது அந்த காலகட்டத்தில் பூமியில் பார்த்திங்கன்னா பூமியில் வெறும் நிலப்பரப்பே இல்லாத, வெறும் தண்ணி மட்டுமே இருந்து ஒரு பகுதியில் மட்டுமே நிலப்பரப்பு இருந்த காலகட்டம் அது சத்தியயுகம். அந்த யுகங்களை பற்றி ஏற்கனவே அவதாரம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில், 2வது வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்குது. அதனால் அந்த சத்தியயுகத்தில் ஒரு பகுதியில் வெறும் தண்ணி மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம், கொஞ்சம் சகதி இருக்கிற நிலப்பரப்பு இருந்த காலகட்டம் அது. அப்படி தான் பூமி உருவாகும். அந்த சமயத்தில் மகிஷன் எங்கே வதம் பண்ணனா, யாரை தொல்லை பண்ணியிருந்தான்னா தேவலோக வாசிகளை. பூலோகத்திலேயே கடலுக்கடியில் இருக்கிற உயிரினங்கள் அது இதுன்னு இருக்க தான் செய்யும். எடுத்ததுமே நிலப்பரப்பு உருவாயிரல. கடலுக்கடியில் உயிரினங்கள் உருவாகி அதுக்கப்புறம் தான் நிலம் உருவாகி நிலத்தில் உயிர்கள் உருவாகி இருக்குது. யுகம் யுகமாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து மகிஷன் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தது தேவலோகம், சத்தியலோகம் இங்கே எல்லாமே. அப்புறம் இங்கே பூலோகத்தில் இருக்கிற உயிரினங்கள், கடலுக்கடியில் இருக்கிற உயிரினங்களை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதர்ம வழியில் அட்டகாசம் பண்ணுறான். அதனால் அவனை எங்கே முறையிட்டோம். ஏன்னா அவன் பூலோகத்தில் இருக்கிறவங்க தேவலோகத்தில் முறையிட, தேவலோகத்தில் இருக்கிறவங்க சத்தியலோகத்தில் முறையிட, எல்லாம் சேர்ந்து ஆதிசக்தியை வழிபட்டாங்க. அந்த ஆதிசக்தியை வழிபட்டு ஆதிசக்திக்கும் மகிஷனுக்கும் நடந்த மிகப்பெரிய சண்டை, அசுரவதம். அப்போ தான் துர்கா பரமேஸ்வரி அவதாரம். ஆதிசக்தி துர்கா பரமேஸ்வரியாக அவதரித்த நாள். மகிஷனை வதைக்கிறதுக்காக தேவர்களையும் சத்தியலோகத்தையும் தேவலோகத்தையும் பூலோகத்திலையும் நாகலோகத்தில் இருக்கிற உயிர்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக, தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக ஆதிசக்தி துர்கா பரமேஸ்வரியா அவதரித்தாங்க.
அந்த அவதரித்து அந்த மகிஷன் கூட வந்து மகிஷனை வதம் பண்ணின அந்த நாள் தான் பூமியில் நாம் நவராத்திரி விழாவாக கொண்டாடுறோம். அந்த கடைசியில் வந்து மகிஷனை அழிக்கிறதுக்காக கடைசியாக வந்து எல்லா தேவர்களும் கடவுள்களும் எல்லோரும் சேர்ந்து தன்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை துர்காதேவி கிட்ட கொடுத்து சமர்ப்பணம் செஞ்சு மகிஷன்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்க, மகிஷனை வதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவள் பாதத்தில் கொடுத்த நாள் தான் ஆயுத பூஜை அப்படிங்கிற நாளாக நம்ம கொண்டாடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதங்களெல்லாம் வச்சு அன்றைக்கி நம்ம பூஜை செய்கிறோம். அந்த மாதிரி அதாவது பூலோகம் தேவலோகத்தில் இருக்கிற கடவுள்களுக்கு தேவர்களுக்கே ஏற்பட்ட இன்னல்களை தீர்த்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி நாள். அந்த அன்னைக்கு தான் வந்து மகிஷனை வதம் பண்ணினாங்க துர்கா பரமேஸ்வரி ஆதிசக்தி. அதனால தான் மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்கிறோம். மகிஷன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மகிஷனை அழித்து தர்மத்தை நிலநாட்டிட்டாங்க. மகிஷாசுர மர்த்தினி. அடுத்தது மகிஷி இருக்கிறான். மகிஷி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவமெல்லாம் இருந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் நிறைய வரங்களை பிரம்மா கிட்ட இருந்து அவள் வந்து வாங்குறான். அந்த மாதிரி அவள் தவ வலிமையினால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளோட அட்டகாசம் அதிகமாகுது. மகிஷனை மாதிரியே மகிஷியோட அட்டகாசமும் அதிகமாகுது. அவளும் வந்து எல்லா லோகத்தில் இருக்கிறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சல் பண்ணுறான். அதர்மம் அதிகரிக்குது, தர்மம் நிலகுலையுது. அது ஒன்று நடந்துட்டுருக்குது. ஏன்னா அவள் வாங்கின வரமே மகிஷி வாங்கின வரம் என்ன மாதிரி வரம் வாங்கியிருக்கிறான்னா அவளால் அவளை வந்து யாராலையும் அழிக்கக்கூடாது. மகிஷன் அழித்த மாதிரி யாராலையும் ஒரு பெண்ணாலேயோ ஆணாலேயோ யாராலையும் வந்து அழிக்க முடியாத ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறான். அப்படி அவள் அழிக்கணும்னா ஒரு ஆணுக்கும் பிறந்த ஒரு சின்ன வயசு பாலகனால் மட்டும்தான் அழிக்க முடியும். அழிக்கிற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கிறான். அதாவது பாலகனால் மகிஷி மாதிரி இருக்கிற ஒரு அசுரத்தனத்தோடு இருக்கிறவளை வந்து பார்த்தீங்கன்னா அசுர குலத்தவளை இருக்கிறவளை அழிக்க முடியாது. அது இல்லாமல் ஆணுக்கும் எப்படி ஒரு குழந்தை உருவாகும்? அதனால தான் ஆணுக்கும் பிறந்த சின்ன வயசு பாலகனாக இருக்கிற ஒருத்தரால் தான் வந்து என்னை அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரத்தை அவள் வாங்கிக்கிறான். அதனால் அவளை யாராலையும் அழிக்க முடியல. இதில் பஸ்மாசுரன் அவன் தனியாக வர வாங்கின ஒரு அசுரன். அதாவது அசுரர்கள் எல்லாமே அவங்க எந்த லோகத்தில் வேணாலும் இருப்பாங்க. தேவர்கள் விருப்பப்பட்டால் வந்து பூலோகத்துக்கு வராங்க இல்லையா, ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க. அந்த மாதிரி அதாவது பூலோகத்தில் இருக்கிறவங்க தான் தேவலோகத்துக்கு போக முடியாது, தேவலோகத்தில் இருக்கிறவங்க சத்தியலோகத்துக்கு போக முடியாது, சத்தியலோகத்தில் இருக்கிறவங்க ஆதிசக்தியை நேரடியாக போய் பார்க்க முடியாது. ஆனால் ஆதிசக்தி சத்தியலோகத்துக்கு இன்னும் கீழே இருக்கிற லோகங்களுக்கெல்லாம் வரலாம். தேவலோகத்தில் இருக்கிறவங்க வந்து பூலோகத்துக்கு வரலாம், சத்தியலோகத்தில் இருக்கிறவங்க தேவலோகத்துக்கோ பூலோகத்துக்கோ ஏதோ ஒரு ரூபத்தில் வரலாம். அப்படி தான் இயற்கை அமைஞ்சிருக்குது. அப்போ பஸ்மாசுரனை அவனோட அட்டகாசம் ஒரு பகுதியில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவனோட வரம் என்னென்னா அவன் யாரை தொட்டானாலும் அவங்க பஸ்பமாயிருவாங்க, அது கடவுளாகவே இருந்தாலும். அதனால் அவனோட அகங்காரம் ஆட்டம் எல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பஸ்மாசுரனுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பஸ்மாசுரனை அழிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை வந்து காக்கிறதுக்காக காக்கும் கடவுளான விஷ்ணு வந்து அவனை என்ன பண்ணாலும் அவன் போனால் அவன் யாரை தொட்டானாலும் அவங்க பஸ்மமாயிருவாங்க. அதனால் யாராலையும் அவனை அழிக்க முடியல. அதனால் விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு மாய உருவம் எடுக்கிறார், மோகினி உருவம், அழகிய பெண் உருவம். அந்த பஸ்மாசுரன் முன்னாடி போய் அந்த அழகான பெண் ரூபத்தில் நடனம் ஆடுறார். அந்த அழகில் மயங்கி பஸ்மாசுரனும் அந்த மோகினியோட ஆட்டத்துக்கு ஏற்றாப்படி அவரும் ஆடுறார். என்னென்னவோ விதமான வந்து ஆட்டங்கள் இதெல்லாம் ஆடின பின்னாடி
அந்த மோகினி பண்ணுறத அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்மாசுரம் பண்ணுறான். உடனே அந்த ஒரு வேகத்திலேயே, அந்த ஆடிட்டுருக்கிற அந்த ஒரு வேகத்திலேயே மோகினி, விஷ்ணு தானே மோகினியாக இருக்கிறாரு. அதனால் அந்த மோகினி அவங்களோட தலையில் மோகினியோட கையை வச்சு ஆடுறாங்க. அதே மாதிரி பஸ்மாசுரனும் அவனோட கையை அவனோட தலையில் வச்சு ஆடுறான். அவனோட வரமே அப்படி தான். அவன் யார் தலையில் கை வைக்கிறானோ அவங்க பஸ்மம் ஆயிடுவாங்க, அதாவது சாம்பல் ஆயிடுவாங்க. அதனால தான் அவன் பஸ்மமாக்கிறதுனால பஸ்மாசுரன். அப்படி கையை வச்சு ஆடும்போது அவன் பஸ்மம் ஆயிடுறான். ஸோ இப்படி தான் மோகினி அவதாரம் எடுத்து வந்து விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் அழிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு மகிழ்ச்சியோட அட்டகாசமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் சிவனும் இந்த மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் சேர்ந்து 2 சக்திகளும் இணைஞ்சி ஒரு சக்தியை உருவாக்குறாங்க. அவர் தான் தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தா அதாவது அவர் வந்து சிவனும் விஷ்ணுவோட சேர்ந்த ஒரு சக்தி. ஹரியும் ஹரனும் சேர்ந்தவன் ஹரிஹரன். ஆக்கிற சக்தியும் அழிக்கிற சக்தியும் இணைஞ்சவர் அவர் தான் தர்மசாஸ்தா. தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக வந்தவர் தர்மசாஸ்தா. அந்த தர்மசாஸ்தாவை சிவன் குருவாக இருந்து தர்மசாஸ்தாவுக்கு எல்லா விதமான இதையும் போதிக்கிறார். அவர் அந்த குறிப்பிட்ட அந்த 12 வருஷங்கள் ஆன பின்னாடி அவரோட அவதாரம் எதுக்காக அவர் அவதரித்தாருங்கிறது ஞாபகம் வந்து அதுக்குள்ளே மகிழ்ச்சியோட அட்டகாசங்கள்லாம் பயங்கரமாக அதிகரிக்குது. அந்த சமயத்தில் வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சத்தியலோகம், தேவலோகம், பூலோகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் அடிபடுது. அதர்மம் அளவுக்கு அதிகமாக வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ தர்மத்தை நிலநாட்ட தர்மசாஸ்தாவுக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே சண்டை நடக்கும். அந்த மாதிரி நடந்த சண்டையில் மகிழ்ச்சியை வந்து தர்மசாஸ்தா கொண்டாடுறார். ஏன்னா இவர் தான் தர்மசாஸ்தா தான் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் தானே, ஆணுக்கும் பிறந்த பாலகன். அதனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை அழிக்க முடியும். மகிழ்ச்சியை அழிச்சிடுறார். அந்த மாதிரி மகிழ்ச்சியை அழிக்கிறப்ப அதாவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் தேவலோகத்தில் அருவமாக இருக்கிற சக்திகள் கிட்ட நடந்தது. உருவமில்லாத சக்திகள். அவங்க எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உருவத்தோடு வருவாங்களே தவிர அவங்க உருவமில்லாத சக்திகள் தான். விஷ்ணுவும் ஒரு உருவமில்லாத சக்தி. அவருக்கு நாம் ஒரு உருவத்தை கொடுத்துருக்குறோம் வணங்குறதுக்காக. சிவனும் ஒரு உருவமில்லாத சக்தி. நாம் அவரோட குணநலன்களை அவரோட இயல்புக்கு ஏற்ற அப்படி ஒரு சில உருவத்தை கொடுத்துருக்குறோம். தர்மசாஸ்தாவும் ஒரு சக்தி. அந்த மாதிரி இருந்த தர்மசாஸ்தா மகிழ்ச்சியை வதம் பண்ணுறப்ப மகிஷனுக்கும் மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு யுகமே 1,00,000 அதாவது 1,72,72,00,000 ஆண்டுகள் இல்லையா எது சத்தியயுகமே. அதில் பல லட்சம் வருஷங்கள் வந்துருச்சு. அதாவது சத்தியயுகம் முடிஞ்சு 2வது யுகம் திரேதா யுகம் வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த காலகட்டத்தில் தான் மகிழ்ச்சியை தர்மசாஸ்தா வதம் பண்ணினார். அந்த மாதிரி வதம் பண்ணி மகிழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தியை அழித்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தியை அழிஞ்சு உளுந்த இடம் மகிழ்ச்சி வந்து வதம் பண்ணி உளுந்த இடம் இப்போ இருக்கிற வந்து அந்த மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கிற இந்த நீலகிரி மலை தொடரும் மேற்கு மலர்ச்சி தொடர் தான். இந்தியாவோட மிகப்பெரிய பலமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ அதில் இருக்கிற இப்போ நாம் சபரிமலைன்னு சொல்கிற அந்த மலையில் தான் அது விழுந்தது. அதாவது அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ணி அந்த மகிழ்ச்சியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி முழுசும் வந்து அந்த வதத்தில் ஒளிஞ்சு போன இடம் இப்போ சொல்கிற நம்ம சபரிமலை. அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட இருக்கிற ஒரு பகுதி தான். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் வந்து அந்த
வனத்து வழியாக உள்ளே பூந்து போய் அந்த நாம் தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த இடத்துல மகிஷி வந்து உளுந்தப்ப ராஜசேகரன், அதாவது அங்கே தேவர்கள் எல்லாம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கிட்டு இருந்த ஒரு அரசன் ராஜசேகரன். அவன் தர்மசாஸ்தாவோட பக்தன். தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் எல்லாரும் அந்த இடத்துல வந்து ஏன்னா வதம் பண்ணி அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ண இடங்கிறதுனால அங்கே தர்மசாஸ்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்கிறதுக்காக அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இடத்துல எல்லாரும் சேர்றாங்க. அந்த மலையில் அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ண இடத்துல சேர்றாங்க. அங்கே தர்மசாஸ்தாவுக்கு தன்னோட நன்றியை பூஜைகள் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏன்னா தர்மசாஸ்தா அதாவது ஹரிஹரன் புத்திரன் 2 பேர்த்தோட ஐக்கிய ரூபம் அப்படிங்கிறதுனால அதை உணர்ந்து எல்லாரும் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரை வேண்டுறாங்க, அவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா மகிழ்ச்சியை அழித்து தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக. அந்த சமயத்தில் அந்த பகுதியில் இந்த ராஜசேகரர் அப்படிங்கிறவர் அவர் தர்மசாஸ்தா கிட்ட கேட்குறார், எனக்கு வந்து குழந்தை இல்லை, அதனால் உங்களோட அம்சமாக, அதாவது தர்மசாஸ்தாவோட அம்சமாக எனக்கு ஒரு மகன் பிறக்கணும், அதுக்கு எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டார் தர்மசாஸ்தா கிட்ட. அதுக்கு தர்மசாஸ்தா அது காலம் கணியறப்ப ஒரு மறுபடியும் தர்மத்தை நிலநாட்ட நேரம் வரும்போது உனக்கு மகனா நான் வந்து பிறக்கிறேன், என்னோட அம்சமாக ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு தர்மசாஸ்தா. மொத்தத்தில் அப்போ இல்லை, அது ஒரு பல 1000 வருஷங்களுக்கு அப்புறமா கூட நடக்கலாம் அப்படி சொல்லிடுறார். அந்த மாதிரி அவர் ராஜசேகர ரெட்டி வந்து வரம் வாங்கிடுறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த பின்னாடி அந்த இடத்துல இவங்க வந்து தர்மசாஸ்தாவை பூஜை பண்ண இடம், அந்த இடம் அதுக்கு தர்மசாஸ்தாவை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த அதிர்வுகள் இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற அந்த வனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற முனிவர்கள் சித்தர்களும் அங்கே வந்து தர்மசாஸ்தாவை வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம். அதுக்கப்புறம் தான் ராமாவதாரம்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் பரசுராமர், அப்புறம் தான் ராமாவதாரம், அப்புறம் தான் பலராமர், கிருஷ்ணர், இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த அவதாரங்கள் தான். அந்த ராம அவதாரத்தப்ப, அதாவது பரசுராமர் அவதாரம் எடுத்துறாரு. பரசுராமர் அவதாரம் எடுத்து ராமாவதாரமும் எடுத்துடுறாரு. ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வரப்போ பரசுராமர் தன்னோட சக்தியெல்லாம் ராமருக்கு கொடுத்துட்டு தன்னோட அவதாரம் எடுத்ததோட பலன் இந்த பகுதியில் முடிஞ்சது, இனிமேல் ராமர் வந்து பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு பரசுராமர் வந்து தன்னோட பரசோட அங்கேருந்து கிளம்பி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக, அதாவது மிக பரந்த பாரத நாட்டில் வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கு வரதா இருந்தால் தெரிஞ்ச ஒரே பாதை மேற்கு தொடர்ச்சி மலை தான். அப்படியே அந்த மலை பகுதியிலேயே வந்தாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. அதனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தான் பரசுராமர் வரார். அப்படி வர வழியெல்லாம் இருக்கிற இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரார். அப்படி நிறையா வந்து கோயிலுங்க புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்குது. நம்ம கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகை, சுப்பிரமணியா, இந்த மாதிரி நிறைய கோயிலுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வழிய மலை அடிவாரத்தில் மலையில் தான் இருக்கும். ஸோ அப்படி அவர் தரிசனம் பண்ணிட்டு வரப்போ அந்த இடத்துக்கும் வரார். ஏன்னா அவர் போகிறதே எங்கே அப்படின்னா தென் திசையில் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் இப்போ இருக்கிற அரபிக்கடல் பக்கம் இருக்கிற ஒரு பகுதியை அதை மீட்டெடுத்து அவர் தன்னோட சாக்தத்தை அங்கே பரப்புறது தான் அவரோட நோக்கம். அங்கே ஆச்சாரியர்களை உருவாக்குறது,
பயிற்சி கொடுக்கறது, அது அவரோட பூமியாக மாற்றிக்கிறது. அந்த மாதிரி உருவான நாடு தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம கேரள நாடு, கேரள மாநிலம். ஏன்னா அது கடல்ல இருந்து அவரோட தன்னோட தவ வலிமையால் அவை அவதாரமாச்சே, அதை மீட்டெடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பயிற்சி கூடத்தை அமைச்சு களரி பயிற்சியிலேருந்து, ஆயுர்வேத மருத்துவத்திலேருந்து, சக்தி வழிபாட்டிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் அது பரசுராமர் சேத்திரம். அப்படி அவர் அந்த பரசுராமர் சேத்திரத்தை உருவாக்குறதுக்கு பரசுராமர் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த தர்மசாஸ்தா மகிஷியை வதம் பண்ண இடத்துல அங்கேயும் வந்து வழிபடுறார். வழிபடுறதுக்கு அங்கே இருந்து பூஜைகள்லாம் பண்ணுறார். ஏன்னா அது ரொம்ப அதிர்வு உள்ள இடம், பல யுகங்கள் கடந்த பூமி, அற்புதம் நிகழ்ந்த இடம். அதாவது ஹரிஹரன் ஐக்கிய ரூபமாக வந்து பார்த்திங்கன்னா தர்மசாஸ்தா அந்த இடத்துல தர்மசாஸ்தா வந்த இடம், அவருக்கு தொடர்ந்து வழிபடுற இடம். அதனால் அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலை செய்கிறார். தர்மசாஸ்தாவுக்குன்னு ஒரு சிலை செய்கிறார். அந்த சிலை செஞ்சு ஐம்பொன் சிலை, அந்த சிலையை செஞ்சு அங்கே வச்சு வழிபடுறார். அந்த மாதிரி அவர் வந்து தர்மசாஸ்தாவுக்கு வழிபட்டுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறார். போய் ஒரு பூமியை மீட்டெடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு அவர் பரசுராமர் சேத்திரம்னு சொல்லி பேர் வச்சு அங்கே அவரோட சக்தி வழிபாட்டை, அதான் சாக்தத்தை பரப்புகிறாரு, பல பயிற்சிகளை கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணுறார். அப்போ அந்த இடத்துல சிலை வந்துருச்சு. இப்போ பரசுராமரால் செய்யப்பட்ட ஒரு சிலை, தர்மசாஸ்தா சிலை இருக்குது அந்த மலையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள்லாம் கடந்து அதுக்கப்புறம் ராமரும் சீதையும் காட்டுக்கு வந்து, லக்ஷ்மணரோட காட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் சீதையை ராவணன் வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு போகிறார். அந்த காடு அப்படிங்கிறதே அடர்ந்த வனங்கிறதே மேற்கு மலை தொடர்ச்சி தான். அந்த காட்டில் தான் அவங்க வாசம் செஞ்சாங்க. பாண்டவர்கள் வாழ்ந்ததும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். ராமன் லட்சுமண் சீதையோடு வாழ்ந்ததும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கே வந்து அவங்க இருக்கிறப்ப தான் இவர் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறார். புஷ்ப விமானத்தில் பறந்து தூக்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது அப்போ தான் ஜடாயை வந்து தடுத்ததாகவும், அது ஜடாயை அவர் வெட்டி தள்ளிட்டு அந்த ஜடாய் கீழே விழுந்து கிடந்த இடம் தான் நம்ம கொல்லூர் மூகாம்பியில் இருக்கிற சௌபார்ணிகா நதி. அதை பற்றி நாம் தனியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வராங்க. அவங்களோட எப்போவுமே அவங்களோட அதாவது மந்திர ஜபம், அவங்களோட வந்து அந்த கடவுள் வழிபாடு நடத்திக்கிட்டே தான் வருவாங்க அவங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி கிடைக்கும். கடவுள் அவதாரமே எடுத்தாலும் கடவுளை வணங்கி அவங்களோட அனுகிரகத்தோடு ஒரு செயலில் ஈடுபட்டால் தான் வெற்றி அடைய முடியும். அதனால் அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அப்போ இந்த இடம் வந்ததும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாம் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ராமர் அங்கே வந்து அவர் அவதரித்ததுமே, குழந்தையாக அவர் பிறந்ததுமே அயோத்தியில் ராமர் வந்து பிறந்ததுமே ராமர் என்னை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி, அந்த பாட்டி பேர் தான் சபரி பாட்டி. அதாவது ராமர் வந்து சீதையை கடத்திட்டு போவாங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. ஆனால் அவர் பிறந்ததுமே இங்கேயோ வடநாட்டில் இருக்கிற அயோத்தியில் இருக்கிற ராமர் இங்கே தென்னாட்டில் இருக்கிற அந்த மலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பாட்டியை பார்க்க வருவாங்கன்னு அவங்க தினந்தனும் நம்புகிறாங்க. அவருக்கு தேவையான கனிகள், அவர் வந்தால் சாப்பிட்றதுக்கு கனிகள் அது இதுன்னு சொல்லி அரிய பொருள்கள்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அதுவும் வாடாமல் இருக்குது. ஏன்னா அந்த சபரி பாட்டியோட பக்தி அப்படி. அதனால தான் அந்த மலைக்கு சபரிமலை அப்படின்னு சொல்கிறோம். சபரிகிரி, சபரிமலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சபரி பாட்டி வாழ்ந்த இடம். ராமரும் லட்சுமணனும் வராங்க. சபரி பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அவதாரமான ராமரை பார்க்குறாங்க. அவருக்கு அவங்க சேர்த்து வச்சிருந்த அரிய வந்து கனிகள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ராமரும் லட்சுமணனும் இருந்து சீதையை கண்டுபிடிக்கணும், அதுக்குண்டான வந்து அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி தர்மசாஸ்தா கிட்ட
வேண்டி அந்த இடத்துல பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே ஹோமமெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணி அவங்களோட பார்த்திங்கன்னா தெய்வ ஆற்றலை வளர்த்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர்ணசாலை மாதிரி அமைச்சு அவங்க தங்கியிருக்கிறாங்க. ஹோமம் வளர்த்துறதுக்கு உண்டான அந்த வேள்வியெலாம் வளர்த்துறதுக்கு உண்டான இடத்தையும் அந்த இடத்துல உருவாக்கி அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்ரீலங்கா போனது, அதெல்லாம் அதுக்கப்புறம். அந்த இடம்தான் தர்மசாஸ்தா, அதாவது இவர் பரசுராமரால் ஐம்பொன் சிலையால் உருவாக்கப்பட்ட தர்மசாஸ்தாவும் அந்த இடத்துல ராமர் பூஜை பண்ணதும் சபரிபாட்டி வாழ்ந்த இடமும் அதுதான். இதான் ஐயப்பனோட அவதாரமே இதுக்கு அப்புறம் தான் வருது.